அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக ஏற்கனவே முதுகலை தேர்விற்கான நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட் மாதத்தில் வெளியிடப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது ஆனுவல் பிளான்ல. அதனுடைய அடிப்படையில நம்ம ஜூலை செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக்ல நம்ம எக்ஸாமினேஷனுடைய நோட்டிபிகேஷனை எதிர்பார்த்தோம். ஆனா அதற்கு முன்னதாகவே மிக விரைவாகவே டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக கிட்டத்தட்ட அதிகமான போஸ்ட் 1996 போஸ்ட் வேகன்சி நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்டேஷன் பண்றது ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரிக்கே உடற்கல்வி இயக்குனர்கள், முதுகலை ஆசிரியர்கள் பிளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த 3 தான். இதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, தொடக்கத்துல ஆனுவல் பிளான்ல வெளியிட்ட எண்ணிக்கைக்கும் அதே மாதிரி கடந்த ஆண்டுல முதுகலை தேர்வு வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்துல நம்மளுக்கு மிக குறைவான வேகன்சி தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப குறைவான வேகன்சி. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய வேகன்சி முழுமையா கிட்டத்தட்ட 1996 போஸ்ட் அப்படின்னா ரொம்ப ஒரு அதிகமான போஸ்ட் அப்படின்றத நம்ம எடுத்திருக்கலாம். மிக நீண்ட நெடிய காலமாகவே இந்த தேர்வுக்கு தயாராக செய்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு இனிப்பான ஒரு செய்தியை நம்ம எடுத்துக்கலாம். ஆகஸ்ட் மாசம் 12ஆம் தேதி வரைக்கும் நம்ம இதற்கான அப்லோடர் பண்ணலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைன் மோட்ல தான் தேர்வு நடைபெற போகுது அப்படின்றத ரொம்ப கிளியர் கட்டா சொல்லியிருக்காங்க. இதனுடைய நோட்டிபிகேஷன் இன்றைய தினம், அதாவது 10/7/2025 இந்த நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதனுடைய நோட்டிபிகேஷன் நம்பர் 02/2025. ஸோ இதை நீங்க வெப்சைட்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுடைய நேம் ஆஃப் தி போஸ்ட் அப்படின்னு வரும்போது இது போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லாம அதே நிலையில சேம் கேடர்ல பணிபுரியக்கூடியவங்க உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் கிராஜுவேட் கிரேட் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அவங்களும் இந்த ஈக்குவல் பணி நிலையில பணிபுரியக்கூடிய பணியாளர்கள். இவங்களுடைய கிரேட் பே அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய பே என்ன பே ஸ்கேல்ல வர்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்டுடைய பே ஸ்கேல் இருக்கு, யூஜிசி பே ஸ்கேல் இருக்கு, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பே ஸ்கேல் இருக்கு. அதுல நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்டுடைய லெவல் 18 பேல கிட்டத்தட்ட 36,900 இருந்து கிட்டத்தட்ட 1,16,600 இதுதான் அவங்களுடைய மினிமம் பே அப்படின்றது. அந்த லெவல்ல தான் இவங்க ஒர்க் பண்ண வர்றாங்க உள்ள. ஸோ இதனுடைய கோடு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த போஸ்ட்ல செலக்ட் ஆகிறவங்க எல்லாமே எங்க ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்டுடைய செகண்டரி எஜுகேஷன் சர்வீஸ்ல அவங்க ஒர்க் பண்ண போறாங்க. இதுல மொத்தம் 1996 போஸ்ட் வேகன்சி நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதனுடைய போஸ்ட் கோடு 25 BGA அப்படின்றது. ஸோ இது தவிர இன்க்ளூடிங் தி பேக்லாக் வேகன்சில கிட்டத்தட்ட 80 கரண்ட் வேகன்சில கொடுத்துருக்காங்க. இதுல இந்த இன்க்ளூடிங் தி டோட்டல் வேகன்சில உள்ள எத்தனை போஸ்ட் பேக்லாக் வேகன்சி வருது அப்படின்னு பார்த்தோம்னா 80 பேக்லாக் வேகன்சி. அப்ப 80 பேக்லாக் வேகன்சி அது ஏற்கனவே ஃபில் பண்ணாம அந்த இனச்சுழற்சியில பின்படாம இருக்கக்கூடிய எல்லா இனச்சுழற்சி சார்ந்த மாணவர்களுக்குமான அந்த நோட்டிபிகேஷன்ல வரக்கூடிய அந்த 80 போஸ்ட் இருக்குது. அது என்னென்னு சப்ஜெக்ட் வைஸா அவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அது போக அப்ப இப்ப இருக்கக்கூடிய பேக்லாக் வேகன்சி நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப கரண்ட் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 1916 போஸ்ட்டுக்கான நோட்டிபிகேஷன் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுல இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் இன்னைக்கு தான் 10/7/2025. ஸோ டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அப்ளையிங் த்ரூ தி ஆன்லைன் மோட் 10/7/2025. கிட்டத்தட்ட 10/7 இன்றைய அதாவது டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் அப்ளைங் த்ரூ தி ஆன்லைன் மோட். எப்பவுமே ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கும்போது நீங்க ஆன்லைன் மோட்ல எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒன்று டைம் பவுண்ட் கொடுப்பாங்க. ஆனா பட் இப்ப அப்படி கொடுக்கல. இன்றைய தினமே நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன்ஸ் அப்லோட் பண்ணலாம். இன்னைக்கு நோட்டிபிகேஷன் பண்ணிருக்காங்க. இன்னைக்கே உங்களுக்கு வெப்சைட்ல நீங்க இன்னைக்கு அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணக்கூடியவங்க இன்னைக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற டேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு மாசம் கொடுத்துருக்காங்க. ஒரு மாசம் அடிஷனலாவே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கிட்டத்தட்ட 12/8/2025 வரைக்கும் கொடுத்தாங்க. ஆகஸ்ட் 12 வரைக்கும் நீங்க அப்ளிகேஷன்ஸை அப்லோடர் பண்ணலாம். எப்போதுமே இந்த அப்ளிகேஷன் அப்லோடர் பண்றது ஆல்ரெடி தயாராகி கொண்டிருக்க மாணவங்க இப்போ சர்வர் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். அதனால நீங்க நோட்டிபிகேஷன் டேட்லயே ஏர்லியா உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே சரியா இருக்கு. குறிப்பா கவர்மெண்ட் சர்வீஸ்ல ஏற்கனவே செகண்ட் கிரேட்ல ஒர்க் பண்றாங்க, இல்ல வேற போஸ்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ஓசி தேவைப்படும். அந்த என்ஓசி நீங்க இன்னைக்கே விண்ணப்பிக்க ஆரம்பிச்சிடலாம். என்ஓசிக்கான விண்ணப்பங்கள் நீங்க கொடுத்துடலாம். மற்றபடி பிரைவேட் ஒர்க்ல பிரைவேட் ஜாப்ல இருக்கக்கூடியவங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணா இன்றைய டேட்லயே உங்களுக்கு எல்லா சர்டிபிகேட்ஸும் என்னென்ன அப்லோடர் பண்ணணும் அப்படின்னு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் நீட்டா ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையுமே நீங்க அப்லோட் பண்ணிட்டே அப்படின்னா நம்மளுக்கு சர்வர் ஃப்ரீயா இருக்கும். ஈஸியா நம்ம வேகமா அப்லோட் பண்ணிடலாம். அது மட்டும் பார்த்தோம்னா அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எடிட் ஆப்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க. நீங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா யாரும் வருத்தப்பட தேவையில்லை. அதுக்கான ஆப்ஷன்ஸ் 12ஆம் தேதி நம்மளுக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது ஆகஸ்ட்ல.
13ஆம் தேதியில இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து எடிட் ஆப்ஷன். ஒருவேளை இன்கேஸ் நீங்க அப்ளை பண்ணும்போது ஏதாவது தவறாக பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்ல அந்த இன்ஃபர்மேஷனுக்கான டைம் வெயிட் பண்ணுங்க. நீங்க இப்ப அப்ளை பண்ணிட்டு 12ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 13ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் கிடைக்கும். அந்த எடிட் ஆப்ஷன்ல போய் நீங்க அகைன் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டா வந்து நீங்க என்ன கரெக்டா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அடுத்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதுல இருந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 28/9. அப்ப செப்டம்பர் மாதம் வந்து 28/9/2025 தேர்வு நம்மளுக்கு நடைபெற போகுது. இப்ப இந்த தேர்வினுடைய பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல முதுகலை தேர்வு எழுதக்கூடியவங்க வந்து அடிஷனலா ஒரு எக்ஸாமினேஷன் எழுத போறாங்க. அது என்ன அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஏன்னா லேட்டஸ்டா நம்ம வந்து நம்மளுடைய புதிய அரசு பணியேற்ற பிறகு வந்து நம்மளுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்ற ஒரு எக்ஸாமினேஷன் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து முதுகலை தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கவங்க என்ன எக்ஸாமினேஷன் எழுதியிருப்போம்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்றேன். இதற்கு முன்னாடி நடந்த போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா உடற்கல்வி இயக்குனராக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரா இருக்கும், அவங்க என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு சப்ஜெக்ட்ல 110 மார்க் எழுதியிருப்பாங்க. அது மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜில 30 மார்க், அதுக்கடுத்து பார்த்தோம் எஜுகேஷன் மெத்தடாலஜில 30 மார்க், அப்புறம் ஜிகேல ஒரு 10 மார்க், மொத்தம் வந்து 150 மார்க்குக்கு எழுதியிருப்பாங்க. இப்ப புதுசா வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கால்பார் பண்ணியிருக்காங்க. தெளிவாவே தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு 10ஆம் வகுப்பு பாட அளவு அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான சிலபஸையும் நம்ம வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ப 3 எக்ஸாமினேஷன் எழுத போறோம். இதுல தெளிவா தெரிஞ்சுக்கிற வேண்டியது சில மாணவர்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். இப்ப என்ன அப்படின்னா பார்த்தோம்னா நீங்க சப்ஜெக்ட்ல என்ன அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் சரி, அதுல வந்து 150க்கு நீங்க 140 மார்க் கூட எடுக்கலாம். ஆனா தமிழ் எலிஜிபிலிட்டியில மினிமம் 40% மார்க் நீங்க எடுக்கல அப்படின்னா உங்களுடைய பேப்பர் வந்து நீங்க எழுதின பேப்பர் வந்து செகண்ட் பேப்பரோ தேர்ட் பேப்பரோ வேலிடுக்கு எடுக்க மாட்டாங்க. அது இன்வேலிட் ஆகிடும். அப்ப தமிழ் எலிஜிபிலிட்டியை நீங்க வந்து 40% மதிப்பெண் எடுத்தா மட்டும்தான். இது சம்பந்தமான வீடியோ நம்ம ஆல்ரெடி நீங்க நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. என்னுடைய யூடியூப்லயுமே நான் அதை அப்லோட் பண்ணிருக்கேன். எப்படி மார்க் எடுக்கணும், எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது. ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டினுக்கு என்ன மார்க் கொடுப்பாங்க, அடுத்த 10 கொஸ்டின் என்ன மார்க் கொடுக்குறாங்க. அப்ப அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற போது ஈஸியா நம்ம போய் அட்டன் பண்ண முடியும். அப்ப மினிமம் கொஸ்டின் கொடுத்து அதுல வந்து நீங்க எத்தனை கொஸ்டின் கிளியர் பண்ணணும் அப்படின்ற தெளிவா கொடுத்துருவாங்க. ஸோ அதனால அந்த கிளியரன்ஸ்ல ரொம்ப தெளிவா இருக்கு. அப்ப இன்னையில இருந்து நீங்க சப்ஜெக்ட் மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தமிழ் 10ஆம் வகுப்பு பாடப்புத்தக அளவுல இருக்கக்கூடியதை நீங்க தெளிவாவே தமிழ் பாடப்புத்தகத்தை எடுத்து தெளிவா படிக்க ஆரம்பிச்சு டாட் டு பாட்டம் அட்டை டு அட்டை அதுல வரக்கூடிய இலக்கணம், இலக்கியம், அதே மாதிரி வந்து துணைப்பாடங்கள், அது மாதிரி அதுல வரக்கூடிய திருக்குறள் அட்டை டு அட்டை நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சு. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. நல்லா இந்த வட்டமே கிளியர் பண்ணணும்னு நினைச்சு நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க லாங் டேர்ம்ல. அவங்க எல்லாருமே தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கவனம் செலுத்துங்க அப்படின்றதான் முக்கியமான விஷயம் நான் இந்த இடத்துல சொல்றேன். அடுத்த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்குள்ள நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு இன்னையில இருந்து பார்த்தோம் அப்படின்னாலும் கூட சஃபிஷியன்டான டைம் ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு சஃபிஷியன்டான டைம் இருக்குது. ஸோ ஷார்ட்டா ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க இருக்கவங்களும் நீங்க ஷார்ட்டா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்ப சப்ஜெக்ட் வைஸ் கம்யூனல் டர்ன் டீடைல்ஸ் இன் பேக்லாக் வேகன்சி. முதல்ல ஏற்கனவே அவங்க நோட்டிபிகேஷன் சொல்றாங்க 80 வேகன்சி வந்து பேக்லாக் வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேக்லாக் வேகன்சில இங்க கொடுத்துருக்கக்கூடியதுல அதாவது என்னென்ன கேட்டகரியில இருக்கு அப்படின்றது அதனுடைய எக்ஸ்பென்ஷன், அதாவது அக்ரானமி கொடுத்துருக்காங்க இங்க மேல. அதனுடைய எக்ஸ்பென்ஷன் என்னன்னு கீழே இருக்கும். நீங்க போய் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் இப்போ எக்ஸாம்பிள் நான் உதாரணத்துக்கு வந்து ஜென்ரல் டர்ன் அப்படின்றதுல பார்த்தோம் அப்படின்னா 3 வேகன்சி இருக்கு. அது என்னென்ன சப்ஜெக்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு வேகன்சியும், பிசிக்ஸ்ல ஒரு வேகன்சி, அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில ஒரு வேகன்சி. ஸோ டோட்டல் வந்து 3 வேகன்சி. இப்போ இதே எக்ஸாம்பிள் பாரு, உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 அப்படின்னு வச்சுங்களேன். பேக்லாக் வேகன்சில பிசிலேயே கேட்டகரி 2 அப்படின்றது, கேட்டகரி 1 அண்ட் கேட்டகரி 2 அப்படின்றத இங்க கிளியர் கட்டாவே உங்களுக்கு என்ன பண்றாங்க கீழே கொடுத்துறாங்க. கேட்டகரி 1 அண்ட் கேட்டகரி 2 என்ன அப்படின்றது. ஸோ அந்த அடிப்படையில நீங்க அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கேட்டகரி 2ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசியில பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் டைரக்டர், இது லேட்டர் நான் சொல்றேன் கேட்டகரி 2 என்ன அப்படின்றது. அதுல ஒரு பிசிக்கல் டைரக்டர் போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னதுல கால்ஃபார் பண்ணிருக்காங்க பாருங்களேன். கிட்டத்தட்ட அதுல 7 போஸ்ட் பேக்லாக் வேகன்சிலே கொடுத்துருக்காங்க. ஒரு பிசிக்கல் டைரக்டர் எக்ஸாமினேஷன்ல சொல்றேன் கிரேட் 1ல. ஒன்னு வந்து தமிழ் அதுல வந்து பிசிக்கல் டைரக்டர் பொறுத்தளவு வந்து என்னன்னா அது ஒரே ஒரு போஸ்ட் தான். மொத்தம் வந்து இந்த கேட்டகரியில வரக்கூடிய மற்ற சப்ஜெக்ட் சேர்த்து தான் 7 கொடுத்துருக்காங்க. அதனால வந்து உடற்கல்வி இயக்குனருக்கு 1, அதே மாதிரி தமிழ்ல 1, இங்கிலீஷ்ல 1, மேத்தமெட்டிக்ஸ் 1, பிசிக்ஸ் 1, கெமிஸ்ட்ரியில 1, அதே மாதிரி வந்து எக்கனாமிக்ஸ்ல 1. ஸோ மொத்தம் வந்து எக்கனாமிக்ஸ்ல கிடையாது, காமர்ஸ்ல 1, மொத்தம் 7 பிசிக்கல் டைரக்டரோட சேர்த்து 7 போஸ்ட் கால்ஃபார் பண்ணி. இது பேக்லாக் வேகன்சி. இது வந்து என்னன்னா இனச்சுழற்சி வாரியா என்ன வேகன்சி இருக்கு, சப்ஜெக்ட் வைஸா என்ன வேகன்சி இருக்கு அப்படின்றத சொல்லிட்டாங்க. மொத்தம் இதுல வந்து நமக்கு டோட்டலா அவங்க 80 போஸ்ட் வேகன்சி இருக்கு அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அதனுடைய லிஸ்ட் இங்க கொடுத்துருக்காங்க. அங்க லிஸ்ட் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா
இதுல வந்து நார்மலா நம்ம வந்து செகண்டரி ஸ்கூல்ல வரும்போது எக்ஸப்ட் வெல்பர் ஸ்கூல் இல்லாம வரக்கூடியதுல பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 80 போஸ்ட் சொன்னாங்க, 78 போஸ்ட் வேகன்சில இருக்கு. அதுல கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் போஸ்ட்ல ஒரே ஒரு போஸ்ட் தான் பேக்லாக் வேகன்சில இருக்குது. அதே மாதிரி பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1லையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு போஸ்ட் தான் வேகன்சில இருக்கு, பேக்லாக் வேகன்சி பொறுத்தளவு. சோ இது வந்து என்னன்னா நார்மலா செகண்டரி ஸ்கூல்ல. இதே மாதிரி ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆதி திராவிடர் நலப்பள்ளிகள்ல பார்த்தோம் அப்படின்னா பேக்லாக் வேகன்சில 2 வேகன்சி இருக்கு. மொத்தம் 80 வேகன்சில 78 நார்மலா செகண்டரி ஸ்கூல்ல வரக்கூடிய. ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தோம்னா 2 வேகன்சி. அந்த 2 வேகன்சில பார்த்தோம் அப்படின்னா பிசிக்ஸ்ல எம்பிசி டிஎன்சி கேட்டகரி 3, எம்பிசி அண்ட் டிஎன்சி டினோட்டிஃபைட் கம்யூனிட்டி அண்ட் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கம்யூனிட்டில கேட்டகரி 3ல வந்து பிசிக்ஸ்ல 1, பார்ட்ல 1, டோட்டலா 2 போஸ்ட். ஸோ பார்த்தோம்னா இதுதான் வந்து உங்களுக்கு பேக்லாக் வேகன்சி. மொத்தம் 80 போஸ்ட் வந்து பேக்லாக் வேகன்சி. ஸோ நார்மலா இப்போ கரண்ட் வேகன்சிக்கு வரும். கரண்ட் வேகன்சில கம்யூனல் வைஸா உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எங்கே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சப்ஜெக்ட் வைஸா எந்தெந்த இதுல வந்து வேகன்சி இருக்கு, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து உதாரணத்து பாருங்க, டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தோம்னா 1699 போஸ்ட் வேகன்சி. அதுல சப்ஜெக்ட் வைஸாவே கொடுத்துட்டாங்க. தமிழ் 185, இங்கிலீஷ் வந்து 171, மேத்தமெட்டிக்ஸ் 205, பிசிக்ஸ் வந்து 207 அப்படின்னு அவங்க கரெக்டா கொடுத்துட்டாங்க. அதுல வந்து பாத்தோம்னா இப்ப கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் பார்த்தோம்னா கிரேட் 1ல வந்து 50 போஸ்ட், பிசிக்கல் டைரக்டர் 1ல வந்து 87 போஸ்ட். ஸோ டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் கிட்டத்தட்ட 50 போஸ்ட்டுக்கு கம்ப்யூட்டர் கிரேட் 1ல உள்ளவங்களுக்கும் பிசிக்கல் டைரக்டர் இருக்கக்கூடியவங்களுக்கு 87 போஸ்ட் வேகன்சில கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா பேக்வர்டு கிளாஸ் மோஸ்ட் பேக்வர்டு எம்பிசியினுடைய வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதுல வந்து 23 போஸ்ட் வேகன்சி இருக்கு. சப்ஜெக்ட் வைஸா இங்க கொடுத்துருக்காங்க, நீங்க பாத்துங்க. ஆதி திராவிடர் வெல்ஃபேர் ஸ்கூல், ஆதி திராவிடர் நலப்பள்ளிகள்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல பார்த்தோம்னா 81 போஸ்ட் வேகன்சி இருக்கு. அதுல இன்க்ளூடிங் வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர்ல ஒரு 4 போஸ்ட் வேகன்சி இருக்கு. அதே மாதிரி பிசிக்கல் டைரக்டர்ல ஒரு 4 போஸ்ட் இருக்கு. மொத்தம் 81 போஸ்ட் வந்து அங்க வேகன்சி இருக்கு. அப்புறம் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அதாவது வந்து மலைவாழ் மக்கள், அந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த நலப்பள்ளிகள் இருக்குன்னா மலைவாழ் மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய நலப்பள்ளிகளை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 மொத்தம் 31 வேகன்சி. அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் டைரக்டர்ல கிரேட் 1ல பார்த்தோம் அப்படின்னா 4 போஸ்ட் வேகன்சில கொடுத்துருக்காங்க. அடுத்து சென்னை கார்பரேஷன் ஸ்கூல்ல வந்து மொத்தம் வந்து 43 வேகன்சி. அதுல வந்து சப்ஜெக்ட் வைஸா தமிழ் 5, இங்கிலீஷ் 5, அந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸா கொடுத்துருக்காங்க. உடற்கல்வி இயக்குநருக்கு ஒரு பணியிடம் கொடுத்துருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் கார்பரேஷன் அப்படின்னு தனியா சில பள்ளிகள் இருக்கு. சென்னை கார்பரேஷன் மாதிரி கோயம்புத்தூர் கார்பரேஷன் பள்ளிகள் இருக்கு. அந்த பள்ளிகளை பார்த்தோம் அப்படின்னா 4 வேகன்சி வந்து பிசிக்கல் டைரக்டர் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 16 வேகன்சி சப்ஜெக்ட் வைஸா கொடுத்துருக்காங்க. மதுரை கார்பரேஷன் ஸ்கூல்ல பார்த்தோம் அப்படின்னா 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 4 வேகன்சில 2 சப்ஜெக்ட் தான், ஒன்னு ஜியாகிரபி அண்ட் எக்கனாமிக்ஸ். அதுல 2 போஸ்ட் வேகன்சி காட்டியிருக்காங்க. அப்புறம் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அண்ட் விசுவலி இம்பேர்டு பர்சன்ஸ், கண் தெரியாதவங்க படிக்கக்கூடிய பள்ளி. அதே மாதிரி வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ், மாற்றுத்திறனாளிகள் படிக்கக்கூடிய பள்ளிகள். அந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 6 வேகன்சி. அது குறிப்பா 3 சப்ஜெக்ட்ல மட்டும் தான் வேகன்சி காட்டிருக்காங்க. ஒன்னு வந்து ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல் அறிவியல். அதுல பார்த்தோம்னா 2 வேகன்சி, மொத்தம் 6 வேகன்சி காட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல கட்சி A1, கட்சி B1 பிரிக்கிறாங்க. டிஃபரெண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கேரிங் இம்பேர்ட், இது வந்து விஷுவல் இம்பேர்டு இருக்கக்கூடியவங்க, டிசேபிள்லயே கண் தெரியாதவங்க படிக்கக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு வெல்ஃபேர் ஸ்கூல். இது வந்து ஹியரிங் இம்பேர்ட்னா காது தொடர்புடைய சில பிரச்சனைகள் இருப்பாங்க, அவங்களுடைய அந்த ஒளியினுடைய அளவு கேட்கக்கூடிய திறன் வந்து ரொம்ப குறைவா இருக்கும், அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடியது. அந்த பள்ளிகளை பார்த்தா மொத்தம் 6 வேகன்சி. அதுல வந்து மொத்தம் வேகன்சில காட்டிக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சில பள்ளிகள், அதுல எத்தனை வேகன்சி காட்டியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து மொத்தம் வந்து 7 போஸ்ட் வேகன்சி. அதுல கிரேட் 1 பிசிக்கல் டைரக்டர் போஸ்ட் ஒரு போஸ்ட் காட்டியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப சப்ஜெக்ட் வைஸா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா என்ன வேகன்சி இருக்கு அப்படின்றது கீழே கிராண்ட் டோட்டல்ல கொடுத்துருக்காங்க. அதுல குறிப்பா நான் வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா 56 வேகன்சி. பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 போஸ்ட் வந்து மொத்தம் 101 போஸ்ட். மொத்தம் வந்து 1916 போஸ்ட் வந்து கரண்ட் வேகன்சி. ஸோ பேக்லாக் வேகன்சில 80 போஸ்ட் சொன்னோம். அதுல வந்து ஆதி திராவிடர் வெல்ஃபேர்ல 2ம், மற்ற எல்லா பள்ளிகளையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 78 வேகன்சிக்கு பார்த்தோம். மொத்தம் இப்போ வந்து கால்பார் படி பார்த்தோம்னா டோட்டல் எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா 1996 போஸ்ட் மொத்தம் வேகன்சில காட்டியிருக்காங்க. ஸோ அதுல பார்த்தோம் அப்படின்னா இப்ப சப்ஜெக்ட் வைஸ் இப்ப நீங்க மேல கொடுத்துருக்கிறது இருக்கு பத்தியெல்லாம், இதுல வந்து 1996 போஸ்ட், அதாவது கரண்ட் வேகன்சி. இந்த கரண்ட் வேகன்சி பார்த்தோம் அப்படின்னா கம்யூனல் டர்ன் வைஸா பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த சார்ட் என்னன்னா கம்யூனல் டர்ன் வைஸா. அப்ப நீங்க என்ன சார்ந்த மாணவர்களா இருக்கீங்க? பிசியில இருக்கீங்களா, இல்ல எம்பிசியில இருக்கீங்களா, இல்ல SC STல இருக்கீங்களா,
அப்படின்னா உங்களுக்கு எஸ்சிஏ அப்படின்றது அருந்ததியர்ல வரக்கூடியவங்க, அவங்களுக்கான இதுல நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை வேகன்சி நீங்க வரீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எப்போதுமே நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, எப்பவுமே வந்து நம்மளுடைய இனச்சுழற்சியில நம்ம போட்டி போடக்கூடாது. நம்மளுடைய ஓப்பன் காம்படிஷன்ல தான் போட்டி போடணும். ஓப்பன் காம்படிஷன் ஜென்ரல் டர்ன் அப்படின்றது எல்லா கம்யூனிட்டி அதுல போட்டி போடலாம். இப்ப கிட்டத்தட்ட நீங்க பாருங்க, ஜென்ரல் டர்ன்ல வந்து பார்த்தோன்னா விமன் அந்த அதெல்லாம் நான் பிரிக்காம சொல்றேன். வெறும் ஜென்ரல் டர்ன்ல மட்டும் 254 போஸ்ட் இருக்கு. 254 போஸ்ட் உள்ள இருக்குது. அப்ப அதுல பார்த்தோன்னா சப்ஜெக்ட் வைஸா பாருங்க, ஜென்ரல் டர்ன்ல எத்தனை போஸ்ட், தமிழ்ல 26, இங்கிலீஷ்ல 31, மேத்தமெட்டிக்ஸ் 30, பிசிக்ஸ் 30, கெமிஸ்ட்ரி 28, பாட்டனி 18, சுவாலஜி 17, ஹிஸ்டரி 9, ஜியாகிரபி 1, எக்கனாமிக்ஸ் 19, காமர்ஸ் 23, பொலிட்டிக்கல் சயின்ஸ் 1, கம்ப்யூட்டர் கிரேடு 1 அப்படின்றது 9, பிசிக்கல் டைரக்டர் கிரேடு 1 அப்படின்றது 12 போஸ்ட், மொத்தம் 254 போஸ்ட் கால்ஃபார் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஜென்ரல் டர்ன்ல மட்டும் நான் சொல்றேன். நம்மளுக்கு ஆரம்பத்துல கால்ஃபார் பண்ணும்போது இந்த எண்ணிக்கையில தான் மொத்தமே கால்ஃபார் வரும்னு சொன்னாங்க. ஜென்ரல் டர்னே இவ்வளவு போஸ்ட் இருக்கு. அப்ப எல்லாருமே உங்களுடைய இனச்சுழற்சியில நீங்க போட்டி போடாதீங்க. உங்களுடைய இனச்சுழற்சிக்கு பதிலாக நான் ஓப்பன் காம்படிஷன்ல போவேன் அப்படின்னா, ஏன்னா மார்க் யார் அதிகமா எடுக்கிறாங்களோ அவங்க ஓப்பன் காம்படிஷன்ல வருவாங்க. அதுக்கு பின்னாடி மார்க் கம்மியாக ஆக அவங்களுடைய இனச்சுழற்சியில் பின் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இனச்சுழற்சி முறை பின்பற்றப்பட்டது. நம்ம இதுல இனச்சுழற்சி முறையில எந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்த அடிப்படையில நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தளவு நம்மளுக்கு வந்து பிசி, அந்த பிசியில உள் ஒதுக்கீடுகள் சில இது விமன் கேட்டகரி பிசிஎம் உள்ள வரும். அதே மாதிரிக்கு வந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரி வருவாங்க. அவங்களுக்கு இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ஒதுக்கீடு கிடையாது. எம்பிசி அண்ட் டிஎன்சியில நார்மலா வரக்கூடிய எல்லா கம்யூனிட்டி என்னென்ன கம்யூனிட்டிலாம் அதுல வர்றாங்களோ அவங்க பிட்டின் ஆயிடுவாங்க. அடுத்து பார்த்தோன்னா எஸ்சி அண்ட் எஸ்டியில வருது. இதுல வந்து எஸ்சி எஸ்டியில பார்க்கும்போது எஸ்சியில மட்டும் உள்ஒதுக்கீடு வரும். அது எஸ்சி ஏல குறிப்பா உள்ஒதுக்கீடு இருக்கும். 3% உள்ஒதுக்கீடு வந்துருவாங்க. அவங்க அருந்ததி இருக்கு. அப்ப அவங்களுடைய கேட்டகரி இன வயசா, அவங்கள விமனா இருக்காங்களா இல்ல விடோவா இருக்காங்களா, அவங்களுடைய ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாம் என்னென்ன கேட்டகரி இருக்கோ அந்த கேட்டகரி வைஸா அவங்களுடைய போஸ்ட் எல்லாமே கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில நீங்க உங்களுடைய கால்ஃபார் மொத்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்றது உங்க இனத்துல எந்த அளவுல இருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாமே, இப்ப அதை லேட்டஸ்டா ரெடியூஸ் பண்ணாங்க. அதாவது வந்து பிஜி எக்ஸாமினேஷன் எழுதுறப்ப ஏற்கனவே ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல செகண்ட் கிரேடு டீச்சர்ஸா ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து முதல்ல 10% கொடுத்தாங்க. அது இந்த வருஷம் ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது 8% மாத்திருக்காங்க. ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதுல உள் ஒதுக்கீடு மாதிரிங்க. நீங்க ஏற்கனவே கிரேடு 1 ஸ்கூல்ல செகண்ட் கிரேட் டீச்சரா ஒர்க் பண்ணி அப்படின்னா அவங்க நீங்க இந்த எக்ஸாமினேஷன் எழுதும் போது இந்த கேட்டகரிக்குள்ள நீங்க எலிஜிபிலிட்டி ஆகிருப்பீங்க. ஏற்கனவே கவர்மெண்ட் ஸ்கூல்லயோ இல்ல எய்டட் ஸ்கூலோ ஒர்க் பண்ணா அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. ஸோ அதுலதான் என்னென்ன அதுல இனச்சுழற்சி வைஸா அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அதுல ஒவ்வொரு கேட்டகரி வைஸா என்னென்ன வேகன்சி, மொத்தம் 106 வேகன்சி வந்து நம்மளுக்கு வந்து பெர்சன்டேஜ் படி பார்த்தோம் அப்படின்னா 8% டோட்டல் நம்மளுக்கு கால்ஃபார் பண்ண போறோம். 1996 போஸ்ட்ல 8% எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 106 போஸ்ட் நம்மளுக்கு கால்ஃபார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய இனம் சார்ந்து அவங்களுடைய நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் டீச்சிங் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இது இந்த 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 10% எப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8% வந்து டீச்சிங்ல செகண்ட் கிரேட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஏற்கனவே ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுக்கு இந்த 8%. அதே மாதிரி நான் டீச்சிங் இருப்பாங்க. இப்ப ஆபீஸ் அசிஸ்டண்டா இருப்பாங்க, கிளர்க்கா இருப்பாங்க, ஜூனியர் அசிஸ்டண்டா இருப்பாங்க. அவங்க இந்த பிஜிக்கு எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2% வந்து இதுல அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த 2%ல என்னென்ன சப்ஜெக்ட் வைஸ் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 12 போஸ்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃபா இருந்தா அலுவலகத்துல பணிபுரியாங்க, சிஓ ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, இல்ல டிஓ ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, இல்ல ஏயு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, இல்ல ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்றாங்க. நான் டீச்சிங் ஸ்டாஃப்னா அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இல்ல, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணலாம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஆனா அண்டர் தி ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு போஸ்ட்ல நீங்க நான் டீச்சிங் ஸ்டாஃப்ல இருந்து உங்களுக்கு முதுகலைக்கான குவாலிபிகேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய சப்ஜெக்ட்ல பிஜி முடிச்சு பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள். எல்லாருமே நீங்க எழுதலாம். இப்ப எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து நான் டீச்சிங் ஸ்டாஃப்ல வர்றாரு அப்படின்னா அவரு வந்து நீங்க வந்து இந்த எக்ஸாமினேஷன் எழுதலாம். ஸோ அந்த மாதிரி அதுல வந்து 12 போஸ்ட் காட்டிருக்காங்க. அடுத்து மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல 23 போஸ்ட். அதாவது மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் அப்படின்னா எம்பிசி அண்ட் டிஎன்சி வரக்கூடியவங்க. ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா எத்தனை வேகன்சி இருக்கு அப்படின்னா அந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல நம்ம உள்ள சொல்லும் போது சொல்லிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா வேகன்சி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க இதை வந்து தனியா பார்க்கணும் தேவை கிடையாது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆதி திராவிட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல 81 போஸ்ட் மொத்தம் சொல்லியிருக்காங்க. வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் நலப்பள்ளிகள் மட்டும் நான் சொல்றேன். அதுக்கடுத்து வந்து ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மலைவாழ் மக்களுடைய அந்த டிபார்ட்மெண்ட்ல பார்த்தோம்னா 31 போஸ்ட் வேகன்சி சப்ஜெக்ட் வைஸா கொடுத்துருக்காங்க. இனச்சுழற்சி வைஸா கொடுக்குறாங்க. முதல்ல சப்ஜெக்ட் வைஸா மேல கொடுத்துருந்தாங்க, இப்ப இனச்சுழற்சி வைஸா கொடுத்துருக்காங்க. சென்னை கார்பரேஷன் 43 போஸ்ட், அதே மாதிரி கோயம்புத்தூர் கார்பரேஷன்ல 16 போஸ்ட், மதுரை கார்பரேஷன்ல 4 போஸ்ட் கால்ஃபார் பண்ணிருக்காங்க. டைரக்டரேட் ஆஃப் டிசேபிள்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா விஸ்வலி இம்பேர்ட்ல 6 போஸ்ட்,
இன சுழற்சி வைஸா பார்க்கும்போது ஹியரிங் இம்பேர்ட்ல ஒரு 6 போஸ்ட் அது தெளிவா கொடுத்துட்டாங்க. அடுத்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தோன்னா 7 போஸ்ட். அதுல வந்து கம்யூனல் டர்ன் வைஸா என்ன கொடுக்குறாங்க, மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் பிசிக்கல் டைரக்ட். இந்த 5 போஸ்ட் தான். மேத்தமெட்டிக்ஸ்க்கு எலிஜிபிள் இருக்கு, பிசிக்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 போஸ்ட். ஸோ இவங்க வந்து எலிஜிபிலிட்டில வருவாங்க. மொத்தம் வந்து 7 போஸ்ட் நம்மளுக்கு வேகன்சி காக்கும். இப்ப இதுல வந்து என்னன்னா ஒவ்வொரு இதுலயுமே நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தவரை இனச்சுழற்சி முறையில வந்து ஜென்ரல் டர்ன் கொடுத்துருப்பாங்க. அதாவது நார்மலா மெயினா கேட்டகரி அப்படின்னு நம்ம பிரிச்சோம்னா ஜென்ரல் டர்ன் ஜிடின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பிசி, பிசிக்கு அடுத்து வந்து எம்பிசி அண்ட் டிஎன்சின்னு வரும். ரெண்டு கம்பைண்டா வரும், தனித்தனியா வராது. அதுல 20% நம்மளுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா 18% எஸ்சி கேண்டிடேட்டுக்கான இடஒதுக்கீடு இருக்கும். ஸோ அப்போ அதுல வந்து எஸ்சி எஸ்டின்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி எஸ்சிஏ உள்ஒதுக்கீடுல வருவாங்க அறுபது. ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இது நார்மலா தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம இனச்சுழற்சி என்ன பின்பற்றோம் அப்படின்றது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது கேட்டகரி 1 கேட்டகரி 2 அப்படின்றது உங்களுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னா அது எதை குறிக்குது அப்படின்னா, கேட்டகரி 1 அப்படின்னா பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன், கண் பிரச்சனை குறைபாடு இருக்கவங்களுக்கான கேட்டகரி 1ல அந்த வேகன்சி இருக்குன்னு அர்த்தம். கேட்டகரி 2 அப்படின்னு கொடுத்தா ஹியரிங் இம்பேர்டு, ஹியரிங் இம்பேர்ட்ல இருக்கக்கூடிய 1% ரிசர்வேஷன், காது கேட்காதவங்களுக்கான அந்த ரிசர்வேஷன் வருவாங்க, அவங்க அதுல வந்துருவாங்க. கேட்டகரி 3 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லோகோமோட்டார் டிசபிலிட்டி இன்க்ளூடிங் தி செரிபிரல் பிளக்ஸி, லெப்ரசி, அதே மாதிரி வந்து சில டார்பிசம், குள்ளர்கள், அதே மாதிரி வந்து லெப்ரசி தோல் நோய் உள்ளவங்க, அப்புறம் வந்து ஆசிட் விட்டமின், மஸ்குலர் டிஸ்ட்ரோபி இருக்கக்கூடிய இவங்க எல்லாம், இந்த ஆர்டிசம் பேஸ் பண்ணி வரக்கூடியவங்க வரவங்க எல்லாமே இந்த கேட்டகரி 1 ரிசர்வேஷன் வரும். கேட்டகரி 4 அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நிறைய டிசபிலிட்டிஸ் பிரிக்கிறாங்க. அதுல பார்த்தோன்னா இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, ஸ்பெஷல் லேர்னிங் டிசபிலிட்டி, மென்டல் இல்னஸ் இருக்கக்கூடியவங்க, மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இருக்கக்கூடியவங்க, மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாம் ஒரு % ரிசர்வேஷன் இவங்க கேட்டகரி 4ல வர முடியும். இது மட்டும் ஸ்பெஷல் கேட்டகரியில கேட்டகரி 1, 2, 3, 4 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னு அர்த்தம். அது நம்ம வந்து நார்மல் கேண்டிடேட் யாருக்கு வராது. அது வந்து மோஸ்ட்லி வந்து டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கான ரிசர்வேஷன்ல வருவாங்க. அடுத்த ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷனை பொறுத்தவரை நமக்கு எல்லாருமே தெரியும், இது நான் சொல்லணும் தேவை கிடையாது. அதாவது வந்து 69 டோட்டல் பர்சன்டேஜ்ல 69% வந்து கம்யூனல் ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. ரிமைனிங் வந்து ஓபனுக்கு வந்துடும். சரியா? அதுல பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க. 18% செல்ஃப் ரிசர்வ் ஃபார் தி ஷெட்யூல்ட் காஸ்ட். அந்த ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு கொடுக்கக்கூடியதுல எஸ்சி கேட்டகரியில 18% கொடுக்குறாங்க. அதுல வந்து 3% ஆஃபர் டு தி எஸ்சிஏ, அதாவது வந்து ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியருக்கு கொடுக்குறாங்க ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி அமாங் தி ஷெட்யூல் காஸ்ட். அதுக்கடுத்து வந்து 1% ஃபார் தி ஷெட்யூல் ட்ரைபல். இது தவிர இந்த ட்ரைபல் இருக்கக்கூடியவங்க மலைவாழ் மக்கள் இருக்காங்களா, அவங்களுக்கும் அதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 1% வந்து அந்த எஸ்டி கேட்டகரிக்கான அலாட்மெண்ட்ல கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பேக்லாக் பிசி வேகன்சி அப்படின்னா பிசிக்கு மொத்தம் வந்து 26.5% டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சியில கொடுக்கக்கூடியது. அது பேக்வர்டு வேகன்சின்னு சொல்லுவாங்க. அதர் தன் தி பேக்வர்டு கிளாஸ், அதாவது முஸ்லீமை தவிர. இந்த முஸ்லீம் வர மட்டும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, பிசிஎம்முக்குள்ள வருவாங்க. முஸ்லீம் மட்டும் பிசிஎம்முக்குள்ள உள்ள வருவாங்க, அவங்களுக்கும் உள்ஒதுக்கீடு இருக்கு. சரியா? அப்போ 3.5% ஃபார் தி பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லீம். நான் என்ன திடீர்னு தவறா சொன்னேன் தொடக்கத்தில் சொல்லும் போது. 3.5% வந்து பிசிஎம்ல முஸ்லீம் வேகன்சில அவங்களுக்கு பேக்லாக் வேகன்சி பிசிஎம்னு சொல்லுவாங்க. பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 20% வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் டினோடிஃபைடு கம்யூனிட்டி, டிஎன்சி கம்யூனிட்டியும் எம்பிசி கம்யூனிட்டி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ்ல வரக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள். அப்படி அதுல வரக்கூடியவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேட்டகரியில வந்துருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா 31% வந்து ஜென்ரல் டர்ன்ல வந்துடும். ஸோ ஷால் பி ஃபில்டட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி மெரிட். இதுல வந்து அந்தந்த கேட்டகரியில யார் மார்க் எடுக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் மெரிட்ல தான் அவங்க ஃபில் பண்றாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாங்க. ஸோ அது சம்பந்தமா இன்னும் கொஞ்சம் உள்ஒதுக்கீடு சம்பந்தமா எஸ்சிஏ சம்பந்தமா சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை வந்து அந்த குறிப்பிட்ட மாணவர்கள் அதை நீங்க தெளிவா படிச்சுங்க. அடுத்து வந்து விமன்ஸ் ரிசர்வேஷன் அப்படின்றத, இது வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், இது உங்களுக்கு தேவையில்லை. இது எந்த ரிசர்வேஷனும் அவங்க ஃபில்இன் பண்ணுவாங்க, டோட்டல் வேகன்சியுமே பண்ணுவாங்க. அதுல ரிசர்வேஷன்ல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் சில ஜிஓ அடிப்படையில் பின்பற்றுவாங்க. அதுல தான் ரிசர்வேஷன் ஃபார் தி விமன் அப்படின்றதுல ரிசர்வேஷன் பின்பற்றுவாங்க. சில பேர் எங்க கேட்டகரியில நான் இப்போ வந்திருக்கேன் நான் வரல அப்படின்னா அது பார்த்தோன்னா இந்த ரிசர்வேஷன் விமன்ல வந்து அவங்க உள்ள வந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி இருக்கும். அதே மாதிரி ரிசர்வேஷன் ஃபார் பர்சனல் ஸ்டடிஸ் இன் தமிழ் மீடியம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான 20% ரிசர்வேஷன் உள்ள வந்துருது. ஸோ அவங்களும் வந்துருவாங்க. அடுத்து அவங்களுக்கான ஸ்பெஷல், அடுத்து ரிசர்வேஷன் ஃபார் தி டிசேபிள்டு பர்சன்ஸுக்கான அந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா ரொம்ப எஸ்பெஷலி ரிசர்வேஷன் ஃபார் தி மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ். மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு நம்மளுக்கு 3% வந்து லேட்டஸ்டா வந்து கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த 3% கோட்டா எலிஜிபிள் ஃபார் தி ஸ்போர்ட்ஸ் பர்சன் இன் தி ரெக்ரூட்மெண்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் தி பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 அஸ் பர் தி ஜிஓ. ஸோ இதை வந்து குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன், இந்த 3% வில் பி அலாட்டட் டு தி எலிஜிபிள் ஸ்போர்ட்ஸ் பர்சன். எந்த எலிஜிபிள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃபார்ம் 3 வாங்கியிருக்கீங்க, இல்ல ஃபார்ம் 2 வாங்கியிருக்கீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சர்டிபிகேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்டிபிகேட்டை நீங்க அப்லோட் பண்ணணும். பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 போஸ்ட்ல பண்றவங்களுக்கு நீங்க இதை வந்து நீங்க அப்லோட் பண்ணுங்க.
ஸோ பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 as per the GO நம்பர் 6 youth welfare and sports department dated on the கொடுத்துருக்காங்க. Subject to be availability for the suitable candidate who fill in the norms given in the opposite GO. அதனுடைய அடிப்படையில் இருந்தா கேண்டிடேட் இருந்தா fill in பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. அடுத்த ரிசர்வேஷன் பார்த்து செகண்டரி டீச்சர்ஸ் அதுக்கான வேகன்சி எவ்வளவு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். டீச்சிங் ஸ்டாப் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாப்பை பொறுத்தளவு. அடுத்து வந்து டிரான்ஸ்ஜெண்டரினுடைய அவங்களுடைய ரிசர்வேஷன் சம்பந்தமா கொடுத்துருக்காங்க. அடுத்த ரிசர்வேஷன் ஃபார் தி எம்ப்ளாய்மெண்ட் அவங்களுக்கான ரிசர்வேஷன் ஜிஓஸ் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ வருவோம். எல்லாருக்குமே ரொம்ப சந்தேகமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஏஜ் தான் முதல்ல கேட்பாங்க. ஏன்னா இடையில சில கவர்மெண்ட்ல சில சேஞ்சஸ் பண்ணாங்க. 35 வயசுக்கு மேல எழுத முடியாது, 40 வயசு மேல இப்ப அது தெளிவாவே கொடுத்துட்டாங்க. வயசை பொறுத்தளவு யாருக்கு எந்த ஏஜ் கேட்டகரியிலுமே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸப்ட் எஸ்சி எஸ்டி பேக்வர்டு முஸ்லீம் பேக்வர்டு கிளாஸ்ல எம்பிசி டிஎன்சில வந்து சில ரிலாக்சேஷன் கொடுத்துட்டாங்க. 58 வயசு வரைக்கும் நீங்க வந்து எழுதலாம். ஜூலை வந்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஜூலை 2025 அவங்களுடைய வயசு வந்து 58 இயர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து எழுதிக்கலாம். அதே மாதிரி மற்ற கம்யூனிட்டியில வரக்கூடியவங்க எல்லாருமே என்னன்னா 53 வயசு வரைக்கும் எழுதும். நீங்க ஜூலைல வந்து 53 வயசு இருந்தா கூட நீங்க எக்ஸாமினேஷன் எழுதலாம். அப்ப எல்லா கேட்டகரியுமே இப்ப வந்து ஏஜை பொறுத்தளவு ரொம்ப தெளிவா உங்களுக்கு சொல்லிட்டாங்க. நல்லா பயப்படவே வேண்டியதில்லை. நீங்க ப்ரிப்பேர் ஐயோ நான் 40 வயசு ஆச்சு எழுதலாமா, 45 வயசு ஆச்சா எழுதலாமா, நான் 53 வயசு வரைக்கும் எழுதலாம். சில கேட்டகரியில உள்ளவங்களுக்கு 88 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம் அப்படின்றது தெளிவாகவே சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே, அடுத்து பார்த்தோம்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா கன்சர்ன் அந்தந்த சப்ஜெக்ட்ல உள்ளவங்களுக்கு நம்மளுக்கு எப்பவுமே போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் கம்ப்ளீட் பண்ணி 50% மார்க் நீங்க கம்பல்சரி எடுத்துக்கணும் யூனிவர்சிட்டி போர்டு எக்ஸாமினேஷன் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ல. அதே மாதிரி பிஎட்லையும் நீங்க அதே இது பண்ணிருக்கணும். அது வந்து அந்த பிஎட் படிச்சது வந்து நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் என்சிஆர்டி பண்ண அந்த ப்ராப்பர் இதுல இருக்கணும். ஸோ வேற அதர் ஸ்டேட்டு வேற பிஎட் பதில் வேற ஏதாவது கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பேஸ் பண்ணி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஈக்குவல் சர்டிஃபிகேட் நீங்க அப்லோட் பண்ணணும். அது சம்பந்தமா நீங்க தெளிவாவே கொடுத்துருங்க. அந்தந்த சப்ஜெக்ட்காரங்க நீங்க பாத்துங்க தெளிவாவே. ஸோ இதுல பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 பொறுத்தளவு என்ன அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் பிபிஎட் முடிச்சிருக்கணும் ஆர் பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் அதாவது பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் பிபிஎட் ஆர் பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் பிபிஇ ஆர் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் எனி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இன் ஹெல்த் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் டிகிரி இன் ஸ்போர்ட்ஸ் வித் அட்லீஸ்ட் 55 மார்க்ஸ் 55 மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும். இந்த கோர்ஸ் வந்து நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் வந்து ரெகனைஸ் பண்ணதா இருக்கணும் அப்படின்றது தெளிவா சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பிபிஎட் முடிச்சுக்கணும். அட்லீஸ்ட் 50 மார்க் வந்து பிபிஎட்ல நீங்க எடுத்துக்கணும் அப்படின்றது. ஸோ அது வந்து இன்டகிரேட்டட் 4 இயர் ப்ரொஃபஷனல் டிகிரி. அதுக்கும் நீங்க வந்து இங்க வந்து அதுக்கு வந்து ஈக்குவலன்சி நம்ம கொடுத்துருக்கலாம். அடுத்து பிபிஎட் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம். அதனோட ஈக்குவலன்சி சம்பந்தமானதை நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து 2 இயர்ஸ் எம்பிஎட் முடிச்சிருக்கணும். ஸோ அப்போ வந்து என்னது யூஜி டிகிரி பிளஸ் வந்து பிபிஎட் எம்பிஎட் முடிச்சிருக்கணும். யூஜில தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கன்ஃபியூஸ் வரும். ஸோ பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஹெல்த் ஓரியன்ட் இருக்கக்கூடியது அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன் டிகிரி இன் ஸ்போர்ட்ஸ். ஸோ அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் டிகிரி இன் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு கொடுத்ததுனால இன்கேஸ் யூஜி டிகிரியில ஏன்னா இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது. ஸோ யூஜி டிகிரியை பொறுத்தளவு அது நம்ம வந்து போர்டில் கிளாரிபிகேஷன் பண்ணிக்கணும். ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுது அப்படின்றது சந்தேகமா இருக்குது. ஸோ அதனால யூஜி டிகிரியை பொறுத்தவரை அது ஒரு கன்சல்டேஷன் மட்டும் நம்ம நேரடியாக போர்டில் ஃபோன் பண்ணி நம்ம கேட்டுக்கணும். அடுத்து எம்பிஏ 2 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஸோ கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு என்ன கோர்ஸ் அப்படின்ற டீடைல்ஸ் அவங்களோட எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதர் குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ அதர் குவாலிஃபிகேஷன் நமக்கு தெரியும். நம்ம வந்து 10th 12th +2 3 சிஸ்டம் தான். பிளஸ் அதாவது 10th +2 +3 சிஸ்டம் நம்ம சிஸ்டம். பிஜி முடிச்சிருக்கணும் 2 இயர்ஸ் சிஸ்டம் அப்படின்றது. அதுக்கு முன்னாடி பிஎட் முடிச்சிருக்கோம். ஸோ ஈக்குவலன்சி என்னென்ன சப்ஜெக்ட் தேவைப்படுதோ அந்த ஈக்குவலன்சி வாங்கி வச்சுக்கணும். ஸோ இப்போ ஃபைனல் நம்ம எதுக்குள்ள போறோம் அப்படின்னா அப்லோடிங் டாக்குமெண்ட்ல என்னென்ன அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 10th SSLC மார்க் ஸ்டேட்மெண்ட், 12th ஹையர் செகண்டரி மார்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஈக்குவலன்ட். ஹையர் செகண்டரியில சிபிஎஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அதனுடைய சர்டிஃபிகேட்ஸ். ஒருவேளை வேற ஹையர் செகண்டரி பேஸ் பண்ணி ஏதாவது கோர்ஸ் படிச்சிருக்காங்க வேற ஸ்டேட்ல அப்படின்னா அதனுடைய ஈக்குவலன்சி நீங்க கொடுக்கணும். அடுத்து வந்து சீனியர் டிப்ளமோ டீச்சிங் இன் ஆர் ஈக்குவலன்ட் இஃப் எனி பேர். இதுல தேவைப்படக்கூடிய யூஜி பிஜி அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதுக்காண்டி எல்லாமே நீங்க அப்லோட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு என்ன தேவைப்படுது யூஜி டிகிரி உங்களுக்கு தேவைப்படுதா உங்களுடைய கன்சல்டேட் மார்க் செட்டும் டிகிரி சர்டிஃபிகேட் நீங்க ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட். அதாவது டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தா டிகிரி சர்டிஃபிகேட் நீங்க அப்லோட் பண்ணுங்க. ப்ரொவிஷனல் வந்து ஒன்லி ஃபார் 3 மந்த் தான் வேலை, 6 மந்த் வரைக்கும் தான் அது வேலிடிட்டில இருக்கும். இன்கேஸ் இல்ல நீங்க வாங்கல டிகிரி வாங்கல ப்ரொவிஷனல் அப்லோட். இதுல சந்தேகம் வர வேண்டாம். ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். ஆனா கன்சல்டேட் மார்க்ஸ் வந்து கம்பல்சரி அப்லோட் பண்ணணும். எல்லா டிகிரி நீங்க என்னென்ன டிகிரி எல்லாம் பண்ண போறீங்க யூஜி பிஎட் பிஜி பண்ண இது மாஸ்டர் டிகிரி பண்ண போறீங்க அப்படின்னா எல்லாத்துலயும் கன்சல்டேட் மார்க்ஸ் டிகிரி இல்லைன்னா நீங்க ப்ரொவிஷனல் கொடுத்துங்க. ஸோ அதுதான் தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கான ஈக்குவலன்சி ப்ரூஃப் சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன இங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது தவிர வந்து ஒவ்வொரு ஸ்பெஷல் கேட்டகரியில அவங்களுக்கு என்ன இதுல நீங்க கிளைம் பண்றீங்களோ அதனுடைய சர்டிபிகேட்டையும் நீங்க அப்லோட் பண்ணணும்.
அதே மாதிரி வந்து இந்த செகண்ட் கிரேட் சர்டிபிகேட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் கொடுக்கக்கூடியது அவங்களுடைய சர்வீஸ் சர்டிபிகேட்ஸை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும், அதனுடைய இதுல வந்து கொடுக்கணும். அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ல வரக்கூடியவங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஐடி கார்டு வந்து அவங்களுடைய ஜெண்டர் அப்ளிகேஷன் பண்ணும்போது அவங்களோட ஐடி கார்டு வந்து நீங்க கண்டிப்பா அவங்க அப்லோட் பண்ணணும். டிசேபிள்டுக்கான சர்டிபிகேட்ஸ் அவங்க அப்லோட் பண்ணணும். ஸோ கம்யூனிட்டி சர்டிபிகேட் ரொம்ப முக்கியமானது. ஸோ கம்யூனிட்டி சர்டிபிகேட் எப்படி பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அவங்க உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் எந்த லெவல்ல அது வாங்கியிருக்கணும் அப்படின்றது. ஸோ பெர்மனன்ட் பண்ணாலும் இப்போ ஆன்லைன் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. பெர்மனன்ட் அட்டை வச்சிருக்கவங்க கூட நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஆன்லைன்ல விண்ணப்பிச்சா ஆன்லைன்ல வாங்கி வச்சுங்க. இனிமே ஆன்லைன் வந்து இ சர்டிபிகேட்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சிச்சுன்னா ஆன்லைன்ல நீங்க வந்து புதுசா வாங்கி வச்சுக்கணும். அட்டை பழைய அட்டை வந்து இனிமே செல்லாதுன்னு இல்லை, பயன்படும். பட் இருந்தாலும் கூட அது வந்து இ சர்டிபிகேட்ஸ் இப்ப கரண்ட்ல நீங்க அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்புறம் தமிழ் மீடியம் சர்டிபிகேட்ஸ் பர்சனல் அது வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கக்கூடியது. தமிழ் மீடியத்துக்கான கோட்டால விண்ணப்பிக்கக்கூடியவங்க அந்த தமிழ் மீடியம் சர்டிபிகேட், ஸ்போர்ட்ஸ் கோட்டால விண்ணப்பிக்கக்கூடியவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டனுடைய சர்டிபிகேட்ஸ், ஃபார்ம் 3, ஃபார்ம் 2, ஃபார்ம் 1 சர்டிபிகேட்ஸ் யார் வச்சிருக்காங்களோ நேஷனல் லெவல் யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும். ஸோ 600 ஃபார் ஆல் கேண்டிடேட் எக்ஸப்டட் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு கிடையாது. அதே மாதிரி டிஃபரெண்ட் ஏபிள்டு பர்சன்ஸுக்கும் கிடையாது. ஸோ இவங்களுக்கு சாரி கிடையாது இல்லை, இவங்களுக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா பர்சன்ஸ் ஃபீஸ் ஃபார் அப்ளிகேஷன் ஃபார் 300 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற கேட்டகரியில் வரக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து 600 அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபில் பண்ணிக்கணும். ஸோ ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபில் பண்ண தெரியாதவங்க கம்ப்யூட்டர் சென்டர் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது கம்பல்சரி. ஃபர்ஸ்ட் வந்து கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த கம்பல்சரி நீங்க இதுல வந்து 30 கொஸ்டின் இருக்கும், 50 மார்க். என்ன சார் 30 கொஸ்டினுக்கு 50 மார்க் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டினுக்கு வந்து ஒரு மார்க் இருக்கும், லாஸ்ட் 10 கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க் இருக்கும். அப்ப டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா 50 மார்க்குக்கு வந்து நீங்க கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அதுதான் எழுத கொடுப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் டூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வில் பி 30 மினிட்ஸ். ஸோ 30 மினிட்ஸ்ல நீங்க 30 கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ணணும். இது பார்ட் ஏல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ல ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் ஏல இருக்கும். அதுக்கடுத்து சப்ஜெக்ட் பார்ட் பி, அடுத்த சப்ஜெக்ட் ஃபுல்லா போகும். பார்ட் பில சப்ஜெக்ட் சைக்காலஜி, ஜிகே எல்லாம் வந்துடும். அப்ப 30 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபில் பண்ணி ஆகணும். 30 மினிட்ஸ்க்குள்ள நீங்க ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ சிலபஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க, த சிலபஸ் ஆஃப் தி தமிழ் கம்பல்சரி பேப்பர் இஸ் ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட். 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு தெளிவாவே கொடுத்தாங்க. 10th ஸ்டாண்டர்ட் மீன்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் ஒன்லி அப்படின்னா சரியா, நம்ம எங்கே போக தேவையில்லை, ப்ரீவியஸ் இதுக்கு போகும். 10th ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்னா மோஸ்ட்லி நீங்க 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கக்கூடிய புத்தகத்தை ஒழுங்கா கவர் பண்ணாவே நீங்க பாஸ் பண்ணலாம். which is posted and it can be downloaded from the teachers recruitment board official website. நீங்க சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாங்க. தமிழை பொறுத்தவரை 3 விஷயம் படிக்கணுங்க. இலக்கணம், இலக்கியம், துணைப்பாடம் படிக்கணும். அதே மாதிரி வந்து திருக்குறள்ல ரொம்ப தெளிவா நம்ம வந்து படிச்சுக்கணும். அதுல சிலபஸ்ல கொடுத்த மாட்டோம். ஸோ 30 மார்க்குக்கு 20 மார்க்ஸ் நீங்க கம்பல்சரியா 50 மார்க்குக்கு 30 மார்க். ஸோ 40% வந்து கம்பல்சரியா. அப்ப நீங்க எடுத்தா மட்டும்தான் நீங்க வந்து என்ன பண்ணணும், இது எடுத்தா தான் பார்ட் ஏ நீங்க கிளியர் பண்ணா தான் மெயின் சப்ஜெக்ட் அப்ஜெக்டிவ் பொறுத்தவரை உங்க எல்லாருக்குமே தெரியும். 3 hours நம்ம இந்த எக்ஸாமினேஷன் எழுதுவோம். மொத்தம் வந்து 150 MCQ கொஸ்டின்ஸ். சரியா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். அதுல OMR டைப்ல தான் இருக்கும். அதுல பார்த்தோம்னா மெயின் சப்ஜெக்ட் 110 மார்க். நீங்க எந்த சப்ஜெக்ட் எழுதிங்களோ அது 110 மார்க். அது மட்டும் இல்லாம பிஎட்ல படிக்கக்கூடிய எஜுகேஷன் மெத்தடாலஜில வரக்கூடிய எஜுகேஷன் சைக்காலஜி, சேலஞ்சிங் இன் எஜுகேஷன் எல்லாமே சேர்த்து, எஜுகேஷன் இன்னோவேஷன் எல்லாமே சேர்த்து வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது எஜுகேஷன் மெத்தடாலஜில வந்துடும். அது பிஎட் படிக்கக்கூடிய எல்லாருமே படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். ஜெனரல் நாலேஜ்ல 10 கொஸ்டின், மொத்தம் 150 மார்க்குக்கு நம்ம எக்ஸாமினேஷன் எழுதும். சரியா, இப்ப தெளிவா கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் கிரேட்ல என்ன அதே 150 மார்க் தான் அவங்க எழுதுறாங்க. ஸோ எல்லாருமே ஒரே மார்க் தான். ஸோ இந்த அடிப்படையில தான் நம்மளுக்கு வந்து பார்ட் பில பார்த்தோம் அப்படின்னா எத்தனை டைமிங் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 150 கொஸ்டின் 3 hours நம்ம எக்ஸாமினேஷன் எழுத போறோம். மேக்ஸிமம் 50 மார்க்ஸ். ஸோ இந்த அடிப்படையில் இவங்களுக்கு வந்து மினிமம் இவ்வளவு மார்க் எடுத்தா தான், இந்த மினிமத்துக்கு கீழே கம்மியா எடுத்து ஒருவேளை அவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் இருக்கு, மிச்சம் இருக்கு, ஆனா போட முடியல அப்படின்னா நீங்க மினிமம் இந்த மார்க் நீங்க எடுத்ததே. இப்ப எக்ஸாம்ல 68 மார்க் ஒருத்தர் வந்து SCAல ஃபில்லிங் பண்ணிட்டே வர்றாங்க. ஆனா இப்ப ஃபில்லிங் பண்ணிட்டே வரும்போது அவங்களுக்கு இப்ப வந்து வேகன்சி வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20 வேகன்சி, ஒரு 100 வேகன்சி வருதுன்னு வச்சுக்கோங்க. 100 வேகன்சி ஃபில் பண்ணும்போது 80 பேர் தான் இருக்காங்க, மீது 20 பேர் வேகன்சியில இருக்கு. ஆனா நீங்க அந்த 20 பேர் வேகன்சி வந்து ஒருவேளை நான் 68 மார்க் எடுக்கிறது பதிலாக 67 மார்க் எடுத்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. இதுதான் இந்த இடத்துல நீங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் பர்சன்டேஜ் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா ஒருவேளை நீங்க அந்த பில்லின் இனச்சுழற்சியில பின் பண்ணுறது இது ரொம்ப இதுக்கு கீழே குறைவா எடுத்தவங்களுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு அர்த்தம். முதல்ல ஆரம்பத்துல டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இந்த இது கொடுத்தாங்க, 35 மார்க் பாஸ் பண்ணவங்களோட அதை எடுத்து கொடுத்தாங்க. ஆனா இப்ப அது கிடையாது. அதனால இந்த தெளிவா புரிஞ்சுங்க. SC SCயை பொறுத்தளவு SC அண்ட் SCA ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் கேஸ்ட் அந்த இயருக்கு பார்த்தோம்னா 68 மார்க் கம்பல்சரியா நீங்க எடுக்கணும்.
ஃபார் எஸ்டி கேட்டகரியில வந்து 60 மார்க்ஸ் எடுத்துக்கணும், எஸ்டியில 40%. அதே மாதிரி அதர் கேட்டகரியில அப்படின்னு பார்த்தோன்னா பிசி, எம்பிசி இவங்கெல்லாம் பார்த்தோம், பிசிஎம் இவங்கெல்லாம் 75% எடுத்துக்கணும். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். ஸோ அதில் என்னென்ன சப்ஜெக்ட் நம்மளுக்கு லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்ல கால்பார் கொடுத்துருக்காங்க, 14 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன். ஸோ 14 சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கால்பார்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் நீங்க எக்ஸாமினேஷனை சிறப்பாக எழுதுவதற்கு உங்கள் அனைவருக்கும் அதுல தெளிவாக கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் ஆன்சர் வெளியிடுவாங்க. அதுல டென்டேட்டிவ் ஆன்சர்ல நீங்க சேலஞ்சிங் இருக்கு அப்படின்னா நீங்க வித் ப்ராப்பர் ஐஎஸ்பிஎன் நம்பர் புக்கோட எடுத்து நீங்க விண்ணப்பிச்சு அப்படின்னா மறுபடியும் டென்டேட்டிவ் டைம் முடிஞ்ச பிறகு, சேலஞ்சிங் டைம் முடிஞ்ச பிறகு ஃபைனல் ஆன்சருக்கு வெளியிடுவாங்க. அதுக்கு பின்னாடி தான் ஃபைனல் வந்து லிஸ்ட் வெளியிடுவாங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கு பின்னாடி சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கால் பண்ணுவாங்க. வெப்சைட்ல செலக்ட் ஆன கேண்டிடேட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் யார் எலிஜிபிள் இருக்கோ அந்த எலிஜிபிள் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாமே உங்களை கால் பண்ணுவாங்க. நீங்க சர்டிஃபிகேட் நீங்க அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் ப்ராப்பரா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நீங்க வந்து டென்டேட்டிவ் செலக்ஷன் தான். ஆக்சுவலா செலக்ஷன் வெப்சைட்ல போட்டு டென்டேட்டிவ் செலக்ஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்த பிறகு நீங்க அப்லோட் பண்ணது ஃபுல்லா சர்டிஃபிகேட் ஒரிஜினல் தான் அப்படின்றது ஃபைனலைஸ் பண்ணதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அதுக்கு பின்னாடி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டிஆர்பி செலக்ட் பண்ணி யாருக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணி கவுன்சிலிங் மூலமா மார்க் அடிப்படையில் உங்களுக்கு நியரஸ்ட் பிளேஸ், நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல நியரஸ்ட் பிளேஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து உங்க ஊர்லயே நீங்க ஒர்க் பண்ணணும், உங்களுக்கு வேகன்சி இருக்கு, மினிமம் வேகன்சி தான் இருக்கு அப்படின்னா நீங்க அதிகப்படியான மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்க ஊர்லயே நீங்க அப்பாயின்மெண்ட் ஆயிடலாம். ஸோ அதுக்காக மிக சிறப்பாக நீங்க தேர்வுல ப்ரிப்பேர் ஆக வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட் படிக்கக்கூடியவங்க ஒருவேளை எஜுகேஷன் சைக்காலஜி நீங்க படிக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எங்களுடைய கிளாஸஸ்லயே அந்த அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ உங்களுடைய கீழே வந்து யூடியூப் லிங்க்லயே அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி அப்படின்னா நீங்க ஆன்லைன்லேயே த்ரூ ஆப் வழியாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய 8 யூனிட் எஜுகேஷன் சைக்காலஜி இருக்கக்கூடிய எல்லா யூனிட்டினுடைய கண்டென்ட்டும் நீங்க வந்து வீட்டில இருந்தே நீங்க படிச்சுக்கலாம். அதுக்கான டெஸ்ட் பேப்பர்ஸையும் நீங்க எழுதி பார்த்துக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் மட்டும் நீங்க எஜுகேஷன் சைக்காலஜி, எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு எழுதணும் அப்படின்னாலும் கூட அந்த மெத்தட் அவைலபிலிட்டியுமே வந்து அவைலபிலிட்டி இருக்கு. அதனால அந்த விஷயமா நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை பார்த்துங்க. ஸோ நன்றி. ஸோ தேர்வில் அனைவரும் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இத்தோடு இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.